வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்து வரும் நிலையில் இன்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அங்கு கொட்டும் மழையிலும் துப்புரவு பணிகளை செய்து கொண்டிருந்த துப்புரவு பணியாளர்களை சந்தித்து அவர்கள் சேவையை பாராட்டினர். தொடர்ந்து துப்புரவு பணியாளர்களின் சேவையை போற்றும் விதமாக துப்புரவு பணியாளர்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து ஆட்சியர் மணிகண்டன் தேநீர் விருந்து வழங்கினர். பின்னர் துப்புரவு பணியாளர்களின் குடும்ப பின்னணி, பொருளாதாரம், குழந்தைகளின் கல்வி, எதிர்காலம் மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அவர்களின் நலனை கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களின் பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்தை அணுகலாம் எனவும் எந்த நேரமும் மாவட்ட ஆட்சியரை அணுகலாம் என தெரிவித்தார். இந்த நிலையில் கனமழையில் தூய்மை பணியில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்களை அழைத்து பாராட்டும் விதமாக தேநீர் விருந்து வழங்கிய மாவட்ட ஆட்சியரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை, நவதர்ஷன் திரைப்பட கழகம் மற்றும் அலையன்ஸ் பிரான்சைஸ் இணைந்து நடத்தும் இந்திய திரைப்பட விழா தொடக்க நிகழ்ச்சியும் 2023ஆம் ஆண்டின் சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியும் சுப்ரீன் வீதியில் உள்ள அலையன்ஸ் பிரான்சைஸ் கலையரங்கத்தில் நடைபெற்றது. வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்து 2023ஆம் ஆண்டின் சிறந்த திரைப்படத்திற்கான சங்கரதா சுவாமிகள் விருதினையும் ரூபாய் 1,00,000க்கான ரொக்க பரிசினையும் காதல் தி கோர் மலையாள திரைப்பட இயக்குனர் ஜியோ பேபிக்கு வழங்கி சிறப்புரையாற்றினர். தகவல் ஒலிபரப்புத்துறையின் தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகத்தின் துணை இயக்குனர் இந்திராணி போஸ், நவதர்ஷன் திரைப்பட கழக செயலர் பழனி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். தமிழகத்தில் பெய்த கனமழையால் விழுப்புரம் மாவட்டத்தில் வீடூர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. அதன்படி 8000 கன அடி நீர் திறக்கப்பட்டதால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கரையோர கிராம மக்களுக்கு மண்ணாடிப்பட்டு, கொம்யூன் பஞ்சாயத்துகள் சார்பில் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய அறிவிப்பு அளிக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி மணலிப்பட்டு, செட்டிப்பட்டு, கைக்கிளப்பட்டு, கொடாத்தூர், பம்புப்பட்டு, செல்லிப்பட்டு, தேத்தாம்பாக்கம், சுத்துக்கேணி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஆற்றின் கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி ஒலிபெருக்கி மூலம் ஊழியர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர். மேலும் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதிக அளவில் மீன்கள் வருவதால் அப்பகுதி இளைஞர்கள் மீன்களை பிடித்து மகிழ்ந்து வருகின்றனர். தீபத் திருநாளை முன்னிட்டு உலகில் அமைதி, ஒற்றுமை நிலவ வேண்டும் என்பதை வலியுறுத்தி புதுச்சேரி ஆரோவில்லில் 50க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் 2025 அகல் விளக்குகளை ஏற்றி தியானத்தில் ஈடுபட்டனர். உலகில் அமைதி, ஒற்றுமை நிலவ வேண்டும், அனைவருக்கும் நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காகவும் வரும் 2025ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை வரவேற்கும் விதமாகவும் தீப வழிபாடு ஆன்மீக ரீதியான ஒரு புதிய அனுபவத்தையும் மனதில் அமைதியான நிலையை ஏற்படுத்தும் என்ற வகையில் 2025 அகல் விளக்குகள் ஏற்றி வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த ஆரோவில் பகுதியில் மோகன கலாச்சார மையத்தில் நடைபெற்ற வழிபாட்டில் தீபத் திருநாளை முன்னிட்டும் 2025 அகல் விளக்குகள் ஏற்றி வழிபட்டனர். இதில் 50க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர், உள்ளூர் வாசிகள் பங்கேற்று தியானத்தில் ஈடுபட்டனர்.
காரைக்காலில் கடந்த 3 நாட்களாக தொடர் மழை பெய்து வருகின்றது. அதேபோல் டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்து வருகின்றது. இதனால் கடைமடை பகுதியான காரைக்கால் கடலை நோக்கி அரசலாறு நோக்கி மழைநீர் வெள்ளம் போல் சீறி பாய்ந்து வருகின்றது. இதனால் திருநள்ளாறு பகுதியில் உள்ள கரையோர பகுதியில் விரிசல் ஏற்பட்டு குடியிருப்பு பகுதியில் நள்ளிரவில் மழைநீர் சூழ்ந்து வந்தன. தகவல் அறிந்து வந்த புதுச்சேரி குடிமைப்பொருள் துறை அமைச்சர் திருமுருகன் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்களின் குறைகளை கேட்டு அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார். பின்னர் அத்திப்படகை உள்ள சிறிய பாலம் வழியாக நடந்தவாறு கரையை கடந்து வந்த பொழுது அவர் வந்த அடுத்த வினாடியே அதன் இணைப்பு பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக அமைச்சர் நூலிழையில் உயிர் தப்பினர். இதனை கண்டு அவரது ஆதரவாளர்களும் திகைத்து போய் நின்றனர். பின்னர் அதிகாரிகள் அழைத்து பாலம் குறித்து ஆலோசனை பெற்று வரும்பொழுதே அடுத்த சிறு பகுதியும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இதனை கண்டு அப்பகுதி மக்கள் அச்சத்தில் திகைத்தனர். பின்னர் அமைச்சர் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் புகுந்து மழைநீர் வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் வெள்ள பாதிப்புகள் பாதிக்காதவாறு மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆய்வுக்கு வந்த அமைச்சர் நூலிழையில் உயிர் தப்பியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி வில்லையனூரில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் லட்சதீபம் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவில் கோபுரம் குளக்கரை கோவில் வளாகத்தில் அகல் விளக்குகளால் லட்சதீபம் ஏற்றி வழிபட்டனர். கார்த்திகை மாதத்தின் கடைசி 5 நாட்கள் பாரம்பரிய தீப திருவிழா நடைபெறுகின்றது. கோவிலின் கருவறையை சுற்றி 2 முறையும் கோவிலை 4 முறை ஊர்வலமாக சுற்றியும் இறைவன் திருவுருவ சிலையை எடுத்து வரும்பொழுது விழா தொடங்குவது வழக்கம். அதன்படி புதுச்சேரி வில்லையனூரில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திருக்காமேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மகா தீபத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் லட்சதீபம் ஏற்றுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு லட்சதீபம் ஏற்றும் விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு கோவில் கோபுரம் குளக்கரை கோவில் வளாகம் உள்ளிட்டவற்றில் அகல் விளக்குகளால் லட்சதீபம் ஏற்றி வழிபட்டனர். அப்பொழுது கோவில் தீப ஒளியில் மிளிர்ந்து கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. விழாவை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் தீப ஆராதனை நடைபெற்று அலங்கரிக்கப்பட்ட பஞ்சமூர்த்திகள் 4 மாட வீதிகள் வழியாக வீதி உலா நடந்தது. இதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் உபயதாரர் அன்பு குடும்பத்தினர் ஊழியர்கள் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வர தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக விநாயகர், முருகன், சிவன், அம்பாள் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்தி சுவாமிகளுக்கும் பூஜிக்கப்பட்ட பெரிய அகல் விளக்குகளும் சிறப்பு பூஜைகள், மகா தீப ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அகல் விளக்குகளை சிவாச்சாரியர்கள் கையில் ஏந்தி வந்து ஆலய நுழைவாயிலின் எதிரே அமைக்கப்பட்டிருந்த சொக்கப்பானை முன்பு வந்தனர். சொக்கப்பானைக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தீப ஆராதனை காண்பித்து சொக்கப்பானை கொளுத்தப்பட்டது. கார்த்திகை தீப திருவிழாவின் சொக்கப்பானை நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை, ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பஞ்சமூர்த்திகளும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். புதுச்சேரியில் கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அதன்படி திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்பட்ட பின் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கோவில்களில் தீபம் ஏற்றப்பட்டு சொக்கப்பானை கொளுத்தப்படும். அதன்படி காமராஜர் சாலையில் உள்ள ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலயம் மற்றும் சாரம் பகுதியில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணியர் தேவஸ்தானம் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகா தீபம் மற்றும் சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தொடர்ந்து பனை ஓலைகளை கொண்டு செய்யப்பட்டிருந்த சொக்கப்பானைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீயிட்டு எரிக்கப்பட்டது. கார்த்திகை தீப திருவிழாவில் பரணி தீபம் மற்றும் சொக்கப்பானை கொளுத்தப்பட்ட நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகர கோஷம் முழங்க வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பகுதியில் உள்ள வீடுகள், கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் அனைத்திலும் தீபம் ஏற்றி வழிபாடு நடைபெற்றது. வந்துருங்க, பட்டு 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 அடிக்கும். அது ஒரு லிமிட்டோட நம்ம ஓடி வந்தோம் நெட்ட. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர், முன்னாள் மத்திய இணையமைச்சர் இளங்கோவன் உயிரிழந்துள்ளார். அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி. புதுச்சேரியில் நடக்கும் காங்கிரஸ் கட்சி நிகழ்ச்சிகள், தேர்தல் பரப்புரையில் அதிகமர கலந்து கொண்டவர். அவரது இழப்பு தமிழக மக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினருக்கு பேரிழப்பு. கூட்டணி கட்சிகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர் அவர் தான்மா சாந்தி அடையட்டும் என்றார். மேலும் வெள்ளம் புயலை எதிர்கொள்ள என்ஆர் காங்கிரஸ், பாஜக அரசு முழுவதுமாக தவறியுள்ளது என்றார். தொடர்ந்து பேசியவர், புதுச்சேரியை ஆளும் அரசு பெரும்பான்மையை இழந்துள்ளதாகவும் பாஜக மற்றும் சுயேட்சை எம்எல்ஏக்கள் என 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனி அணியாக செயல்படுகின்றனர். பொருளாதார குற்ற சம்பவத்தில் உள்ள மார்ட்டினை பாஜக உறுப்பினர் என கூறி வருகின்றனர் என்று கூறிய நாராயணசாமி, ஒட்டுமொத்தமாக 33 பேரில் 15 பேர்தான் இந்த ஆட்சிக்கு ஆதரவாக உள்ளனர். என்ஆர் காங்கிரஸ் 10, பாஜக 2, நியமன எம்எல்ஏ, சுயேட்சை என 3 பேர்தான் ஆதரவு. ஆகவே மெஜாரிட்டி இல்லாததால் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர், மெஜாரிட்டியை நியமிக்க கோரி எப்பொழுது தேவையோ அப்பொழுது மனு கொடுப்போம். அப்படி மனு கொடுத்தால் ஆள் பிடிக்கும் வேலையை பாஜக செய்வார்கள். அதுதான் அவர்கள் வேலை என்றும் இந்த ஆட்சியை கவிழ்க்க நாங்கள் நடவடிக்கை எடுக்க தேவையில்லை, அவர்களாகவே கவிழ்ந்து விடுவார்கள் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். புதுச்சேரி மாநில அதிமுக நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மாநில பிற அணி செயலாளர்கள், தொகுதி கழக செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளம் தலைமை கழகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில கழக செயலாளர் அன்பழகன் பேசியதாவது,
அம்மா மறைவிற்கு பிறகு திமுகவின் எண்ணங்களை நிறைவேற்றிட பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்திய கழக துரோக சட்டத்தை அழித்தொழித்து அதிமுகவை காப்பாற்றி இரட்டை இலையை மீட்டெடுக்க பொதுச் செயலாளர் எடப்பாடியார் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு முயற்சிகளை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுத்து வருகின்றார். தேர்தல் ஆணையமும் உச்சநீதிமன்றமும் எடப்பாடியார் தலைமையில் இயங்கும் கட்சிதான் அதிமுக என்றும் அவர்களுக்கு மட்டுமே இரட்டை இலை சின்னம் செல்லும் என தீர்ப்பளித்த பிறகும் சாதாரண நீதிமன்ற தகவல்களை ஊதி பெரிதாக்கி கழகத்தை பலவீனப்படுத்தும் முயற்சியில் பலர் ஈடுபட்டு வரும் நிலையில் அதனை வென்றெடுத்து ஜனநாயக முறைப்படி கட்சி பொதுக்குழுவை கூட்டும் தகுதி வாய்ந்த இயக்கம் அதிமுக மட்டுமே. நாளை நடைபெற இருக்கும் கழகத்தின் மாபெரும் பொதுக்குழுவில் புதுச்சேரியில் அழைப்புதல் பெற்ற அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என அவர் பேசினார். புதுச்சேரி அதிமுக மற்றும் மகாத்மா காந்தி மருத்துவமனை சார்பில் பெஞ்சல் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வாழும் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. அதன்படி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ராசவுடையார் தோட்டம், பிரான்ஸ்வா தோட்டம் ஆகிய பகுதிகளை சார்ந்த பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் பிரான்ஸ்வா தோட்டம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. அதிமுக மருத்துவ அணி தலைவர் டாக்டர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். இம்முகாமில் குழந்தை நல மருத்துவம், பொது மருத்துவம், தோல் மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, காது மூக்கு தொண்டை மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை உட்பட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் மருந்து மாத்திரைகள் அனைத்தும் இலவசமாக வழங்கப்பட்டது. மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அப்பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உட்பட அதிமுக மாநில தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.